இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ லெவல் 1 கேட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பான். அது அவனை கிரேவ்யார்ட்ல கொண்டு போய் விட இத பார்த்து அவனும் இந்த இடமும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைக்க அடுத்த நிமிஷமே அவனுடைய சிஸ்டம்ல கர்ஸ் ஆஃப் டவுன் சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க. இது லெவல் 1 டஞ்சன். இந்த இடத்த நீங்க கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் சன்ரைஸ் வர வரைக்கும் இந்த இடத்துல நீங்க சர்வைவ் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துடைய டிஃபிகல்ட் லெவல் ஆவரேஜ்னு போட்டிருக்கு. இத பார்த்த ஹீரோவும் நான் கொஞ்சம் லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன். இந்த போர்ட்டலுக்கான டேட்டாவை நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். நம்ம ரியல் வேர்ல்டுல இருக்க டைமும் இந்த டஞ்சனுக்குள்ள இருக்க டைமும் ரொம்பவே வேறுபடும். ஒருவேளை நீங்க இந்த டஞ்சனுக்குள்ள வரும்போது இந்த இடத்தோட டைம் இயர்லி மார்னிங்கா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களால இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். இன்கேஸ் நைட்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய சர்வைவிங் டைம் கம்மியாயிடும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க என்டர் ஆன உடனே மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதோட முடிவுல நீங்க இறந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் லெவல் 1 பிளேயர்ஸ். ஈவன் தோ நானும் லெவல் 1 பிளேயர்ஸா இருந்தாலுமே என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடாத, உங்ககிட்ட இருக்க மொத்த வித்தையும் என்கிட்ட காட்டு அப்படின்னு ஹீரோ சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே நைட் ஆகிட நம்ம ஹீரோ ஒரு நாவலை படிச்சிட்டு இருக்கான். திடீர்னு அவன் எதையோ ஒண்ணு ஃபீல் பண்ண எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த அன்டேட்டோட வேலை தான். இது என்ன ரொம்பவே கடுப்பேத்த போகுதுன்னு ஹீரோ சொல்ல உடனே பூமியில இருந்து ஒரு கை நம்ம ஹீரோவை பிடிக்க இல்ல இல்ல நீ எங்க இருந்து வந்தியோ அந்த இடத்துல போய் ரெஸ்டர்ன்னு சொல்லிட்டு அதோட ஹெட்லயே ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க எனக்கு என்னமோ இந்த இடத்துல இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அடுத்த நிமிஷமே ஹீரோவோட சிஸ்டம்ல ஹண்டர் நைட் ஆக்டிவேட்னு வர நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய அன்டெட் மான்ஸ்டர் வருது. இதுங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸ டீல் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுவும் நியூ பிளேயரா நீங்க இருக்கிற பட்சத்துல. அது மட்டும் இல்லாம அதுங்களால பெயின் உணர முடியாது. இதே நேரத்துல உங்களால அதை கொல்லவும் முடியாது. நீங்க பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே அதுங்க கன்சிடர் கூட பண்ணாது. அதுக்கு பதிலா அதுங்களுடைய ஒரே மோட்டிவ் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்றோம். கடைசியா ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர அதோட ஹெட்ல இன்னொரு ஸ்ட்ரைக் வைக்கிறான். நான் ஒன்னும் அவ்வளவு வீக் இல்ல நியூ பிளேயர்ஸ் மாதிரி என்ன டிஃபீட் பண்றதுக்கு. உடனே பின்னாடி இருந்து சத்தம் வர இன்னும் நிறைய அன்டெட் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ நோக்கி வருது. இதுங்க எண்ணிக்கையில ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதுங்களை திரும்ப அட்டாக் பண்ண அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாய உடனே நம்ம ஹீரோக்கு தூரத்துல இருந்து ஒரு சத்தம் வர யார் அதுன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர திசையை நோக்கி போறோம். நான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் ஒரு இடத்துல இருந்து வர நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவப்பெட்டி இருக்கு. நீ இதுக்குள்ளேயே இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்க பதிலுக்கு அதுக்குள்ள இருக்கிறவனும் ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு சொல்றான். நீ எப்படி இதுக்குள்ள போன? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் இந்த இடத்துல ட்ராப் ஆயிட்டேன். ப்ளீஸ் எனக்கு மூச்சு முட்டுது. உடனே என்ன வெளியில எடு. நீ எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் கத்தறியா? அப்போதான் நீ எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். பதிலுக்கு அவனும் கத்த நம்ம ஹீரோவும் அவன் கையில இருக்க ஒரு கன் எடுத்து அந்த சவப்பெட்டியை எய்ம் பண்ணி சுட ஆரம்பிக்கிறான். சடனா அது உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வர கண்ணு மிக்கும் நேரத்துல அந்த ஸ்வாட் எடுத்து அதை 2 துண்டா வெட்டிடுறான். என்னையே ட்ரிக் பண்ணலாம் நினைச்சியா? இந்த கிளியர் பண்ணப்படாத கேட்ல ஒருத்தர் கூட உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசிக் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கடைசி பிளேயர் சாகுற வரைக்கும் இந்த கேட் திரும்பவும் ஓபன் ஆகாது. நீ என்ன ட்ரிக் பண்ண நினைச்சது தப்பு இல்ல, ஆனா அதுக்காக ஒரு ஸ்டோரிய சொன்னல, அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். உடனே ஹீரோடைய சிஸ்டம்லயும் இந்த இடத்துல இருந்த எல்லா மான்ஸ்டரையும் நீங்க கொன்னதுனால த கர்ஸ் ஆஃப் டான் சொல்லக்கூடிய இந்த இடத்த சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டீங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட ஓபன் பண்ணி பார்க்க லெவல் 1ல இருந்த நம்ம ஹீரோ இப்ப லெவல் 5க்கு வந்துட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வெறும் 4 லெவல் தான் ஏறி இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லெவலை இன்க்ரீஸ் பண்ணலனாலும் எனக்கு கிடைச்சதை வச்சே நான் சந்தோஷமா இருக்கேன். உடனே சிஸ்டம்ல இந்த இடத்த நீங்க கிளியர் பண்ணதுக்கான ரிவார்ட் கன்ஃபெஷன் ஆஃப் டெட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்ல பயன்படுத்தி நம்ம ஹீரோவால இறந்து போனவங்களுடைய மெமரிஸ பார்க்க முடியும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ட்ரிக்கரை நான் கொன்னதுனால தான் எனக்கு இந்த ஸ்கில் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கு சில ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே எப்படியும் இதை என்னால பயன்படுத்த முடியும். இந்த நியூ ஸ்கில்ல ஸ்பெக்டாரா இருந்து நான் அடையல. அதுக்கு பதிலா ஒரு நியூ பிளேயரான ஜுன்ஹுவா இருந்து இதை வாங்குறேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்ல இந்த இடத்துலயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன்.